வரலாறு என்னை ஒரு நாள் கருணையோடு பார்க்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மரித்து போனவர் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் அறிவுக்கு முன்னால் மோடியுடைய அறிவு வேண்டியதில்லை. மன்மோகன் சிங்குடைய நாணயத்திற்கு முன்னால் மோடியுடைய நாணயம் சொல்ல வேண்டாம். மன்மோகன் சிங்குடைய நேர்மைக்கு முன்னால் மோடியின் நேர்மை வேண்டவே வேண்டாம். மன்மோகன் சிங்கினுடைய தேசபக்திக்கு முன்னால் மோடியின் தேசபக்தி மிக கேவலமானது. நான் இப்போதும் மோடிக்கு சொல்கிறேன், எங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் உன்னை கண்டித்தார்கள். நான் வயதிலே சிறியவன், கண்டிக்கவில்லை. இன்னமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ், அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கை அமெரிக்கா இருந்து விட்டு போகட்டும், எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் யோகியன், நான் திருடன் அல்ல, நான் களவாணிக்கு துணை போக மாட்டேன். என்னை நம்புங்கள். மன்மோகன் சிங் எப்படி காப்பாற்றினாரோ அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வகுத்து திருப்பூர் பின்னலாடையை மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அமெரிக்காவின் பிடியிலிருந்து காப்பாற்றுவேன் என்கின்ற துணிச்சல் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் மனைவியாகும். அந்த அம்மா என்ன பண்ணுவான் சொல்ற இடத்துல கையில். இந்த அரசாங்கத்திற்கு இருக்குமான அந்த நாணயம் மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கையை கொண்டு வந்து திருப்பூரை மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றினால் நீங்கள் பிரதமராக இருப்பதற்கு யோகிதை உள்ளவர்கள். இல்லை என்றால் மன்மோகன் சிங் சொன்னார், history will be kinder to me என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை செய்ய தவறினால் வரலாறு உங்களை எச்சில் உமிழும், காரி உமிழும், தூக்கி எறியப்படுவீர்கள். அதை செய்யக்கூடிய முதல் தகுதி படைத்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தோழமை கட்சிகளும் அதை தலைமை தாங்குகின்ற வல்லமை மிக்க ஒரு தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மாமனிதரும் இருக்கிற வரை நிச்சயமாக உங்களை விடமாட்டோம், உங்களை திருத்திய தீர்வோம் என்கின்ற அந்த உறுதியை ஏற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.